நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ ஒரு தொடர்பில்லாத இடத்துல யூஜிசி மூலம் ஒரு மெம்பர் போடணுங்கிறது பல மாநிலங்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை சென்று அதை சேலஞ்ச் பண்ணி அது தேவையில்லை, ஏற்றுக்கொள்ளாததும் அந்தந்த மாநில அரசினுடைய உரிமை எண்ணி பல தீர்ப்புகள் கொடுத்துருக்கு. அதை மாண்புமிகு ஆளுநர் படித்து பார்த்து அதன்படி காலியாக இருக்கின்ற துணைவேந்தர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு ஒத்துழைப்பு தந்தால் நல்லது. ஏற்கனவே அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற எந்த மசோதாக்களுக்கும் அனுமதி வழங்காமல் இருப்பது போன்று தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களையும் நியமிக்காமல் தமிழ்நாட்டை எப்போதுமே ஒரு வஞ்சிக்கின்ற மனப்பான்மையோடு இருப்பது வருத்தமளிக்கிறது. அரசியலாட்டு பேசுகிறாங்க, அதுக்கு நான் எப்படி ஆண்ட நீங்கள் பதில் கேட்குறீங்க? அவங்க கூட பக்கத்தில் இருக்கவங்கள முதல்ல ஒருவரை குற்றவாளின்னு சொல்லும்போது அவரை நோக்கி 4 விரல் இருக்கும், அதை பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள். பக்கத்தில் யார் இருக்கா, யார் யாருக்கு என்ன வழக்கு இருக்குது, பக்கத்தில் அவங்க கூட இருக்கவங்ககிட்ட அதை கேளுங்க. தமிழ்நாட்டு மக்கள் மாணவ மாணவிகளுக்கு தெரியுது ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு விரோதமாக செயல்படுவது, அவ்வளோதான். தமிழகத்துக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மாணவ மாணவிகளுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. ஒன்றும் மோதல் கிடையாது இதில். அதாவது அவரால் வஞ்சிக்கிட்ட கைக்கு போன உடனே அதுக்கு எதிர்கருத்து தானே. நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தத்தில் இருக்கவங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காதவங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒரு செக்குலர் கண்ட்ரி, மத சார்பற்ற நாடு, பொது வழியில் இது மத சார்புள்ள நாடு தான் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு ஆளுநர் சொல்லிட்டாங்க. அதை ரசிச்சுட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. நாடாளுமன்றத்தில் கோட்சே மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்ட்டு சொல்லி இதுக்கு முந்தின நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போபால் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி பிரக்யா சிங் அவர்கள், திருமதி பிரக்யா சிங் அவர்கள், நம்முடைய கோட்சே மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொன்னால் அதை அனுமதிக்க அந்த அரசு மகாத்மா காந்தி தேசப்பிதா கத்தின்றி ரத்தமின்றி நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த மகாத்மாவை சதி செய்து கொலை செய்தவனையே சுதந்திர போராட்ட தியாகின்னா அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய சித்தாந்தத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது பெரிய ஜனநாயக படுகொலை. அவர் பேச அனுமதிச்சிருக்கணும். ஒன்று உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு அது இந்திய இறையாண்மைக்கு எதிராட்டு பேசலை. ஒரு சம்பவம் நடந்ததை ஒரு இராணுவ தளபதி குறிப்பிட்டு சொல்கிறாரு. அவர் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாரு. நான் எம்எம் ரவானேன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு புத்தகத்தில் இப்படி இவ்வளோ தூரம் சைனா பீரங்கி படைகள் இந்திய எல்லைக்குள் வந்ததை நீங்களும் நானும் பார்க்கல. அந்த தளபதி பார்த்ததை அவர் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டதுக்காக அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணலை. ஆனால் அந்த செய்தி உங்களை மாதிரி பத்திரிகைகள் ஊடகங்களில் வந்திருக்கு. இப்படி நடந்திருக்கேன்னு சொன்னால் அவங்க அதை அவ்வளோத்தையும் பேச விட்டு அமைச்சர் என்ன சொல்லலாம், இது உண்மை இல்லை, நீங்கள் வேணால் நாங்கள் ஒரு பாராளுமன்ற கமிட்டி ஒன்று போடுதோம், ஒரு 10 எம்பிக்கள் வாருங்க, கூட்டி கொண்டு காட்டுறோம், நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது உண்மையாக என்னென்னு பாருங்கன்னு சொன்னது தான் ஒரு பாரத பிரதமர் இந்த நாட்டில் வெளிப்படைத்தன்மையோடு சொல்ல வேண்டிய பதில். அதைத்தான் நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க.